ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் கிச்சன். இன்றைக்கி மஹாஸ் கிச்சன் என்னென்னா ராகி புட்டுங்க. ராகி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இப்போது 2 கப்பு ராகி புட்டு மாவு எடுத்துருக்கேங்க. அதை நம்ம இப்போ இதுக்கு மேலே தண்ணி விட்டு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், மாவு எப்படி குறன்னு இருக்குங்க. புட்டு மாவுக்கு கொஞ்சம் குறன்னு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை மாவை நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பளபளன்னு பண்ணிக்கணுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் சால்ட் அப்படியே போட்டு பண்ணாலும் பண்ணிக்க. நான் உப்பு தண்ணியில் கலக்கி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா பளபளன்னு வரணுங்க. பாருங்கள், இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணுங்க. அது மாதிரி பண்ணும்போது இது மாதிரி பிடிச்சோம்னா ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பிடிப்பு வரணுங்க. அவ்வளோதாங்க. இது கரெக்டான பதமாக இருக்குங்க. நல்லா ரொம்ப நிறைய தண்ணி விட்டு பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாங்க பிசையணும். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா அது சரி வராதுங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி குண்டா வச்சுக்கோங்க. இட்லி குண்டா வச்சு ஒரு காட்டன் துணி போட்டு நான் அந்த ராகி மாவை ஆவி காட்டுறேங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே போதுங்க. அது வரைக்கும் ஆவி காட்டினா போதும். இல்லை நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ ஒரு இல்லை கிண்ணத்துலேயோ வச்சு கூட நீங்கள் அதுமாரி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு காட்டன் துணி வச்சு நான் ஆவி காட்டிட்டேங்க. அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. நல்லா பவுலில் மாற்றிட்டு அதை நம்ம கட்டி முட்டி இல்லாமல் நல்லா போட்டு கரண்டி போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா மாவு வெந்து நல்லா பளபளன்னு இருக்குங்க. அவ்வளோதான். நல்லா உடச்சி விட்டுக்குங்க. அது கூடவே நம்ம இப்போது என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னா பாருங்கள். தேங்காய் நம்ம என்ன பண்ணணும், இது கூடவே நம்ம நல்லா தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கோங்க. அந்த தேங்காவையும் அதில் போட்டுக்குங்க. கூடவே நம்ம அது கூட நெய்ங்க, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பயங்கர சாஃப்டாக இருக்கும். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க. நம்ம தேங்காய் துருவலுங்க. அந்த தேங்காய் துருவலை நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்குன்னா கூட ஜாஸ்தியாக கூட போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அதை நல்லா கலக்கிக்கிங்க. இப்போது அதுக்கப்புறம் நம்ம சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ உங்கள் விருப்பம்தாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ போட்டுக்க. நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாலும் நீங்கள் சுகர் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு அரை இனிப்பு வேணும்னாலும் போட்டுக்க, இல்லை நல்லா இனிப்பாக வேணாலும் போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஏலக்காய் தூளுங்க. நான் ஏலக்காய் தூளாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கலந்துட்டுனா ரெடிங்க. நம்ம ராகி புட்டு ரெடிங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ராகி புட்டு மாவு தேவைப்பட்டால் மஹாஸ் கிச்சனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனடியாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.